நெல்லையில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆசிட்டை போலீசார் சாலையில் கொட்டியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். பெண்கள் மீது ஆசிட் வீசுவதை தடுக்கும் நோக்கில் நெல்லை பாளையங்கோட்டை பகுதியில் ஆசிட் விற்பனை செய்யும் கெமிக்கல் நிறுவனங்களில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் அனுமதியின்றி வைத்திருந்த நைட்ரிக் ஆசிட், சல்பியூரிக் ஆசிட், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உள்ளிட்ட 4000 லிட்டர் ஆசிட் கேன்களை பறிமுதல் செய்தனர். நீதிமன்ற உத்தரவுப்படி அவற்றை அழிப்பதற்காக வேன்களில் கொண்டு சென்ற போலீசார் அந்த ஆசிட்டை நெல்லை கன்னியாகுமரி 4 வழிச்சாலையில் ரெட்டியார்பட்டி அருகே சாலை ஓரத்தில் கொட்டினர். ஆசிட் கொட்டப்பட்ட இடத்தில் புகையுடன் தீப்பற்றி எரிந்தது. இதனால் அப்பகுதி முழுவதும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் வகையில் மோசமான நெடி வந்ததோடு 4 வழிச்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் கண் எரிச்சல், மூச்சு திணறல், தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகளுக்கு ஆளாயினர். வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது இங்கே ஆசிட் கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆசிட்டு பார்க்கும்போது கண் எரிச்சல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. என்னென்னு இறங்கி பார்க்கும்போது இங்கே நிறைய ஆசிட் கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆசிட் கொட்டுறதுனால இந்த ஏரியாவில் இருக்கிற மரஞ்செடி, ஆடு மாடு இதுக்கு நிறைய பாதிப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு. கன்னியாகுமரி திருநெல்வேலி மெயின் ரோட்டில் இந்த மாதிரி ஆசிட் மெயின் ரோட்டில் கொட்டிட்டு இருக்காங்க. வண்டி ஓட்ட கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. கண் எரிச்சல், மூச்சு திணறல் அதிகமாக இருக்கு. 4000 ஆசிட்டை சாலை ஓரத்தில் கொட்டியதால் சுற்றுப்புற சூழலுக்கு கேடு ஏற்பட்டது மட்டுமின்றி அப்பகுதியில் மரம் செடி வளர முடியாத அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது.